சாலை ஓரங்களில் உள்ள கிணறுகளை ஆய்வு செய்து பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும். சாத்தான்குளம் விபத்தை தொடர்ந்து ஆட்சியர்கள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுக்கு தலைமைச் செயலாளர் அறிவுரை. சாத்தான்குளம் அருகே கிணற்றுக்குள் கார் விழுந்து 5 பேர் உயிரிழந்த நிலையில் 30 சவரன் நகைகள் மாயம். தேடும் பணியில் மீட்புப் படையினர் தீவிரம். சென்னை திருவான்மியூர் பகுதியில் சாலையில் ஏற்பட்ட பள்ளத்தை சரி செய்யும் பணி தீவிரம். கழிவுநீர் செல்லும் பாதையிலும் பழுது ஏற்பட்டதால் சிக்கல். பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று விஜய் கூறவில்லை. தமிழ்நாடு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை கருத்து. தாவேக்கால அதிகாரப்பூர்வமா எந்த அறிவிப்பும் வரலப்பா. தலைவர் தம்பி விஜய் அவர்கள் அவங்க கிட்ட இருந்து எந்த அறிவிப்பும் வரல. யார் யாரெல்லாம் சொல்றதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. சட்டமன்ற தேர்தலையொட்டி மேலும் ஒரு மண்டல செயலாளராக அமைச்சர் MRK பன்னீர்செல்வத்தை நியமித்தது திமுக. கடலூர் கிழக்கு, விழுப்புரம், காஞ்சிபுரம் மாவட்டங்களை கவனிப்பார் என அறிவிப்பு. இஸ்ரோவின் PSLV C61 திட்டம் தோல்வி. EOS 09 செயற்கைக்கோளை சுமந்து சென்ற நிலையில் 3ஆம் கட்டத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாக அறிவிப்பு. நிலத்திலிருந்து 232வது கிலோமீட்டர் தொலைவில் சென்றபோது ராக்கெட்டில் தொழில்நுட்ப கோளாறு. 3வது கட்டத்தில் திட எரிவாயு சேம்பரில் கோளாறு ஏற்பட்டதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் விளக்கம். கோடை விடுமுறையால் கன்னியாகுமரியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். கொடைக்கானல், ஒகேனக்கலிலும் பெருமளவில் குவிந்து உற்சாகம். விடுமுறை நாளில் உதகையில் குவிந்துள்ள சுற்றுலா பயணிகள். மலர் கண்காட்சியை கண்டுகளிக்க ஆர்வம். ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் முதிய தம்பதி கொலை வழக்கில் 3 பேரை பிடித்து காவல்துறை விசாரணை. பல்லடம் அருகே 3 பேர் கொல்லப்பட்ட வழக்கிலும் தொடர்பு என தகவல். திருவாரூரில் CBI என மிரட்டி டிஜிட்டல் கைது செய்து மருத்துவரிடம் 1,19 லட்சம் ரூபாய் பறிப்பு. திருச்சியை சேர்ந்த 2 பேரை கைது செய்த காவல்துறையினர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவோணம் அருகே நாட்டு வெடிகுடோனில் வெடிவிபத்து. 2 பேர் உயிரிழந்த பரிதாபம். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே சமத்துவ மீன்பிடி திருவிழா. 5000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்பு. திருப்பூரில் தேசிய கொடி பேரணியில் நயினார் நாகேந்திரனை சந்தித்த 2 காவலர்கள் கட்டுப்பாட்டு அறைக்கு மாற்றம். சகோதரர்கள் 2 மீது காவல்துறை ஆணையர் நடவடிக்கை. ஹைதராபாத்தின் சாமினார் பகுதியில் வீடு ஒன்றில் பயங்கர தீ விபத்து. 17 பேர் உயிரிழந்த பரிதாபம். இந்தியாவுக்கு போட்டியாக உலக நாடுகளுக்கு குழுக்களை அனுப்பும் பாகிஸ்தான். இந்தியாவின் நடவடிக்கைக்கு எதிராக கருத்துக்களை எடுத்துரைக்க திட்டம். நியூயார்க்கின் புரூக்ளின் பாலத்தில் இடித்த மெக்சிகோவின் கடற்படை கப்பல். 2 பேர் உயிரிழந்த நிலையில் 17 பேர் காயம். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே கிணற்றுக்குள் கார் பாய்ந்து 5 பேர் உயிரிழந்த நிலையில் அவர்கள் அணிந்திருந்த 30 சவரன் நகையை மீட்கும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. சாத்தான்குளம் அருகே வெள்ளாளன் விளையில் உள்ள தூய பரிசுத்த ஆலய பிரதிஷ்டை விழா நடைபெறவுள்ளது. இதற்காக கோவையிலிருந்து சைனி கிருபாகரன் உள்ளிட்ட 8 பேர் நேற்று காலை ஆம்னி காரில் புறப்பட்டு வந்தனர். நேற்று மாலை 4 மணி அளவில் சாத்தான்குளம் அருகே சிந்தாமணிக்கும் மீரான்குளத்துக்கும் இடையே ஆம்னி வேன் சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோரம் இருந்த தடுப்புச் சுவர் இல்லாத கிணற்றுக்குள் பாய்ந்தது. இதில் காரில் இருந்த சைனி கிருபாகரன், ஜெரின் எஸ்தர் உட்பட 3 பேர் காரின் கதவை திறந்து வெளியே குதித்து காயமின்றி தப்பினர். தகவலறிந்து வந்த மீட்புக் குழுவினர் நீண்ட நேரம் போராடி குழந்தை உட்பட 5 பேரை சடலமாக மீட்டனர். இந்நிலையில் காரில் பயணித்தவர்கள் அணிந்திருந்த சுமார் 30 சவரன் தங்க நகைகள் கிணற்றுக்குள் மாயமானது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து தங்க நகையை மீட்பதற்காக கிணற்றில் இருக்கும் தண்ணீரை வெளியேற்றும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. சாலையோரங்களில் உள்ள கிணறுகளை ஆய்வு செய்ய மாவட்ட ஆட்சியர்களுக்கு தலைமைச் செயலாளர் முருகானந்தம் உத்தரவிட்டுள்ளார். சாத்தான்குளம் அருகே சாலையோர கிணற்றில் கார் விழுந்து 5 பேர் உயிரிழந்த நிலையில் சாலையோரங்களில் உள்ள கிணறுகள் மற்றும் பள்ளங்கள் உள்ள இடங்களை ஆய்வு செய்து அதனைச் சுற்றி உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தலைமைச் செயலாளர் அறிவுறுத்தியுள்ளார்.
பாஜகவுடன் கூட்டணி அமைக்க மாட்டோம் என தாவேக தலைவர் விஜய் கூறவில்லை என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று கொள்கை உடைய அனைவரும் ஓரணியில் இணைய வேண்டும் என்று வலியுறுத்தினார். எதிரியான பிஜேபியுடன் கூட்டணியில்னு சொல்லிட்டு தாவேக அறிவிச்சிருக்கு. தாவேகால அதிகாரப்பூர்வமா எந்த அறிவிப்பும் வரலப்பா. தேவாக்காவுடன் தலைவர் தம்பி விஜய் அவர்கள்ட்ட இருந்து எந்த அறிவிப்பும் வரல. அதனால யாரும் நிர்மல்குமார் அதான் சொல்றேன், அதிகாரப்பூர்வமாக தம்பி அவர் தான் தலைவர். அவங்க கிட்ட இருந்து எந்த அறிவிப்பும் வரல. இல்ல யாரெல்லாம் சொல்றதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. அதே மாதிரி இன்னைக்கு கூட்டணி கட்சி பேசுறதுக்கு என் கட்சியோட தலைவர்கள் இருப்பார்கள். இன்று எல்லோருமே ஒன்று சேர வேண்டிய சூழ்நிலை இப்பொழுது நமக்கு வந்திருக்கிறது. புவி கண்காணிப்புக்கான செயற்கைக்கோளை விண்ணில் நிலைநிறுத்தும் PSLV C-61 ராக்கெட் திட்டம் தோல்வியடைந்துவிட்டதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. இஸ்ரோ சார்பில் பாதுகாப்பு, வானிலை ஆராய்ச்சி, புவி கண்காணிப்பு, பேரிடர் மேலாண்மை உள்ளிட்ட பணிகளுக்காக செயற்கைக்கோள்கள் உருவாக்கப்பட்டு விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டு வருகின்றன. அந்த வரிசையில் நாட்டின் எல்லை கண்காணிப்பு பணிக்காக அதிநவீன RISAT-1B ரேடார் இமேஜிங் செயற்கைக்கோளை இஸ்ரோ வடிவமைத்தது. இந்த செயற்கைக்கோள் PSLV C-61 ராக்கெட் மூலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஏவுதளத்திலிருந்து ஞாயிற்றுக்கிழமை காலை 5:59 விண்ணில் ஏவப்பட்டது. PSLV C-61 का सफलतापूर्ण उत्थापन पतन प्रमोचन मंच से अपने उद्दिष्ट कक्षा की ओर अपना सफर जारी कर चुका है. There's a magnificent lift-off. The morning sky made brighter by the PSLV. EOS-09 on its journey to orbit. இது சூரிய ஒத்திசைவு துருவ சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்படவிருந்த நிலையில் விண்ணில் ஏவப்பட்ட சில நிமிடங்களிலேயே இத்திட்டம் தோல்வியடைந்ததாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. PSLV C-61 ராக்கெட் பூமியிலிருந்து ஏவப்பட்டு 8 நிமிடங்கள் 13 வினாடிகளில் ராக்கெட்டில் திடீரென தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளது. இதனால் ராக்கெட்டின் 3வது கட்டத்தில் தோல்வியடைந்ததாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் அறிவித்துள்ளார். First two stages performed as expected, and during the third stage, it's a solid motor system. We are seeing observation. The motor pressure, there was a fall in the chamber pressure of the motor case, and the mission could not be accomplished. We are studying the entire performance. திட எரிபொருளை பயன்படுத்தி இதற்கு முன் ஏவப்பட்ட ராக்கெட்டுகள் தோல்வியடைந்ததாக சரித்திரமே கிடையாது என்றும் தற்போது முதல் முறையாக தோல்வியடைந்திருப்பதால் இதுகுறித்து முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் இஸ்ரோ முன்னாள் இயக்குநர் சிவசுப்பிரமணியன் தெரிவித்தார். ஜாம்பவான், அதாவது திட எரிபொருள் சாலிட் ப்ரொபல்ஷன், நம்ம ஜாம்பவான் நினைச்சிட்டு இருந்ததுல நமக்கு ஒரு சின்ன தோல்வியத்தை நான் பார்க்குறேன். அதை நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி பார்க்க வேண்டிய சூழ்நிலை. இஸ்ரோவின் 101வது ராக்கெட்டை ஏவும் திட்டம் தோல்வியடைந்ததற்கான காரணங்கள் குறித்து ஆராய்வதற்காக வல்லுநர்கள் மற்றும் இஸ்ரோவைச் சேர்ந்த நிபுணர்கள் கொண்ட தேசிய அளவிலான பகுப்பாய்வு குழு அமைக்கப்பட உள்ளது. இந்த குழு ராக்கெட் ஏவுதள வளாகத்தில் மேடை தயாரிப்பு முதல் திட்டம் தோல்வியடைந்த நேரம் வரையிலான செயல்பாடுகளை முழுமையாக மதிப்பாய்வு செய்ய உள்ளது. அதன் பிறகே PSLV C-61 ராக்கெட் திட்டம் தோல்வியடைந்ததற்கான காரணம் தெரியவரும். மேலும் எதிர்காலத்தில் திட்டங்களை சரிவர செயல்படுத்துவதற்கான பரிந்துரைகளையும் இந்த குழு வழங்கும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன.